மதுரை திமுகவினுடைய மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் வந்து கோ தளபதி அவர்கள் வெளிப்படையா அவ்வளவு பெரிய விமர்சனம், பூத் கமிட்டிக்கு கூட ஆள் கிடையாது காங்கிரஸுக்கு, அவர் மட்டுமா பேசுறாரு? இல்ல இது வந்து ஒரு பெரிய அவமானப்படுத்துற செயல் இல்லையா? ஒரு தேசிய கட்சி அவர் மட்டுமா சொல்றாரு? இவங்க எல்லா அமைச்சர்களும், முன்னாள் அமைச்சர்கள் இருந்து இப்ப இருக்கிற அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏகள் வந்து பலரும் பல இடங்கள்ல பேசுறது, அதை பெருசா ஆகலன்ற நீங்க கேட்டீங்கல்ல, பெருசாக்காம பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்களுக்குள்ள இந்த மோதல் இருந்துகிட்டே இருந்தது, அடிக்கடி இந்த குரல்கள் எழுந்துகிட்டே இருந்தது. இந்த தடவை நாங்கள் இறங்கி போக மாட்டோம், எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு. காங்கிரஸ்ல இருக்கிற திமுக, அதாவது திமுகவில் இருக்கிற காங்கிரஸ் அணின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பீட்டர் அல்போன்ஸ், முன்னாடி ஈவிகே இளங்கோவன், ஒரு ப. சிதம்பரம், இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் அப்பப்போ இது பண்ணிட்டே இருப்பாங்க. செல்வ பெருந்தகை இப்படியே இருப்பார் அப்படியே இருப்பார். அவர் நம்ம ஏன் இவங்களோட ரொம்ப இறங்கி பண்ணணும் இருப்பார், சில தேவைகள்னு இப்படியும் போய்கிட்டு இருப்பார். இது இப்படியே போனோன்னா அவர் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால, அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறதுனால அமைதி காக்குறாருன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், அது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த இது கூட்டணி கரெக்டாக கொண்டு போகணும். மற்றபடி அவருக்குமே அதில் பிரச்சனை இருக்கு. அவர் வந்த உடனே அதை சொன்னார், அவர் அதை சொன்னார். ரெண்டாவது இவங்க மற்ற கட்சி இப்போ இவர் கார்த்தி சிதம்பரம், லேட்டஸ்ட்டாக மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இவங்களுக்கும் வாய்க்கா தகராறு ஓடிக்கிட்டே இருக்குது. பிடிஆருடைய அந்த வாய்ஸ் ஆடியோ வெளியிட்டது இவர் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டுகிட்டே இருக்குது. இவர் அதை இந்த வரைக்கும் மறுக்கலை. அப்போ அந்த கோபம் வந்து அவங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி மேலே இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி தான் நான் சொன்னல ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போனவருமே, ஓட் ஷோர், கேசி வேணுகோபால், இந்த டீம்லாம். கேசி வேணுகோபால் இவர் ஒரு டீமு, மாணிக் தாக்கூர் இவங்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் இது. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தைரியமாக வந்து விஜய்கிட்ட பேசுகிறாரு, வெளியில் பேட்டி கொடுக்குறாரு, விசில் சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு. திமுக தலைமை என்ன பண்ணுறாங்க?